11th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துட்டு 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதான் சொல்லித்தர போகிறேன். 11th 14th லெசன் ஹேலோ அல்கேன் அண்ட் ஹேலோ அரியன். அதில் லாஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஏபிசிடி டைப் கொஸ்டின். அந்த 4 கொஸ்டினையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த 4 கொஸ்டினையும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு. இதை பார்த்தீங்க அப்படின்னா அக்வஸ் KOH ஆல்காலிக் KOH இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த அக்வஸ் KOH ஆல்காலிக் KOH இது ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 கொஸ்டின்லையும் சரி 13th லெசன்லையும் நிறைய இடத்துல இந்த ரெண்டு ஆல்காலிக் KOHம் அக்வஸ் KOHம் நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்படின்னா இந்த ஒரு ரியாக்ஷனில் அக்வஸ் KOH போட்டால் அங்கே என்ன நடக்குது, ஆல்காலிக் KOH போட்டால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ரியாக்ஷனில் அக்வஸ் KOH போட்டால் அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும், ஆல்காலிக் KOH போட்டால் அங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அவ்வளவுதான். இதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கிடணும். ஓகேவா? சரி, இதுக்கான ரீசன் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அக்வஸ் KOH போட்டோம் அப்படின்னா இந்த KOH ஆனது வாட்டரில் டிசோசியேட் ஆகி OH மைனஸ் அயான், அதாவது ஹைட்ராக்சைடு அயானை கொடுக்கும். இந்த ஹைட்ராக்சைடு அயானானது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். இது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்கிற நாட்டில் அல்கைல் ஹேலைடில் இருக்கக்கூடிய ஹேலஜன் ஆட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது போய் இருந்துக்கூடும். அதனால தான் அக்வஸ் KOH ஒரு ரியாக்ஷனில் போட்டால் அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஆல்காலிக் KOH போட்டோம் அப்படின்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா C2H5O மைனஸ் அயான், ஈத்தாக்சைடு அயான் ஃபார்ம் ஆகும். இந்த ஈத்தாக்சைடு அயானானது அல்கைல் ஹேலைடில் இருக்கக்கூடிய பீட்டா ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே அல்கீன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அதனால தான் ஆல்கஹாலிக் KOH போடும் பொழுது அங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடலாம். இதை பார்த்த உடனே உனக்கு இந்த ரியாக்ஷன் தான் ஞாபகம் வரணும். அக்வஸ் KOH போட்டால் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ஆல்கஹாலிக் KOH போட்டால் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, கொஸ்டினுக்கு போகலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா an organic compound A with molecular formula C2H5Cl react with aqueous KOH gives compound B and with alcoholic KOH gives compound C. Identify A, B and C. ஓகேவா? அப்படின்னா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அது A, அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H5Cl. இது அக்வஸ் KOH கூட போட்டால் B, அதே இது ஆல்காலிக் KOH கூட போட்டால் C கொடுக்குது. இதில் நம்ம இந்த ABCD தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஆர்கானிக் காம்பவுண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H5Cl கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹேலைடு அப்படிங்கிறது, ஒரு அல்கைல் ஹேலைடு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா குளோரைடு இருக்கிற நாட்டில் இது ஒரு அல்கைல் ஹேலைடு. இதில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 2 கார்பன் இருக்குது. அப்படின்னா 2 கார்பன் இருக்கக்கூடிய அல்கைல் ஹேலைடு எழுதுனோம் அப்படின்னா அது எத்தில் குளோரைடு. பாருங்கள், CH3 CH2 Cl. இதில் 2 கார்பன் இருக்குது, C2, 5 ஹைட்ரஜன் இருக்குது, H5, ஒரு Cl இருக்குது. ஓகேவா? அப்படின்னா C2H5Cl அப்படிங்கக்கூடிய மாலிகுலர் ஃபார்முலா வச்சு இது எத்தில் குளோரைடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். CH3 CH2 Cl. இது அக்வஸ் KOH கூட போடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அக்வஸ் KOH போட்டால் அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். எப்படி அப்படின்னா இந்த OH மைனஸ் அயானானது அல்கைல் ஹேலைடில் இருக்கக்கூடிய Cl-ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இருந்துக்கூடும். அப்படின்னா அந்த Cl ஆனது OH இந்த இடத்துக்கு போயிடும், OH ஆனது Cl இந்த இடத்துக்கு போயிடும். அப்படின்னா இந்த KCl ரிமூவ் ஆகிட்டு இந்த OH இங்கே வந்துடும். அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்தில் ஆல்கஹால், அதாவது எத்தனால் கிடைக்கும். அதான் காம்பவுண்ட் B. ஓகேவா? அப்படின்னா காம்பவுண்ட் A அப்படிங்கிறது எத்தில் குளோரைட், காம்பவுண்ட் B அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால் எத்தனால். சரிங்களா? இப்போ அதே அல்கைல் ஹேலைட் ஏவை நம்ம ஆல்கஹாலிக் KOH கூட போடுறோம். ஆல்கஹாலிக் KOH போட்டால் அங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்குறோம். ஓகேவா? அதுவும் எப்படி அப்படின்னா பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும் அப்படின்னு படித்தோம். இந்த எத்தில் குளோரைடை எப்படி எழுதிக்கிறது அப்படின்னா Cl CH2 CH2, இந்த CH3 ஹைட்ரஜனை தனியாக பிரித்து எழுதியிருக்கு. ஓகேவா? இப்போ Clக்கு அடுத்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன் பீட்டா கார்பன்,
அந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பீட்டா ஹைட்ரஜன். ஓகேவா? இப்போ இந்த ஆல்காலிக் OH போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன செய்யுது, ரிமூவ் ஆகும். அப்படி தானே? எப்படி அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எடுத்துக்கோங்க. குளோரின் இஸ் மோர் ஆல்டர் நெகட்டிவ் தென் கார்பன். அதனால் இந்த Cl மைனஸ் வெளில போயிடும். இப்போ கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்பன் இஸ் மோர் ஆல்டர் நெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். அதனால் இந்த பாண்ட் இங்கே போயிடும், இந்த ஹைட்ரஜன் வெளில போயிடும். அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து H+ஆக வெளில போகும், இது Cl மைனஸாக வெளில போகுது. ஓகேவா? அப்படியே அந்த H+ம் Cl மைனஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Kவும் Cலும் சேர்ந்து K+ இது OH மைனஸ்னு இருக்கும். இந்த OHம் H+ வந்து வாட்டராகவும் இந்த Kவும் Cலும் சேர்ந்து KCl-ஆகவும் ரிமூவ் ஆகிடும். அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ் இங்கே K இருக்குது. K எப்படி பிரியும்? K + OH மைனஸ். அப்படின்னா K+ம் இந்த Cl மைனஸும் சேர்ந்து KCl ரிமூவ் ஆகிரும். அதே இது இந்த H+ OH மைனஸ் சேர்ந்து வாட்டர் ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? அப்படின்னா காம்பவுண்ட் C அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எத்திலீன் CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? அப்படின்னா இங்கே எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்திருக்குது. அவ்வளவுதான். அப்படின்னா இங்கே எழுதுங்க. காம்பவுண்ட் A என்ன? BC. காம்பவுண்ட் A C2H5Cl அது வந்து என்னது? எத்தில் குளோரைடு CH3 CH2 Cl. காம்பவுண்ட் B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் எத்தனால். அதோடைய ஐபாக் நேம் வந்து எத்தனால் CH3 CH2 OH. காம்பவுண்ட் C என்ன அப்படின்னா எத்திலீன் CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Simplest alkene A react with HCl to form compound B. Compound B react with ammonia to form compound C of molecular formula C2H7N. Compound C undergoes carbylamine test. Identify A, B and C. ஓகேவா? இதான் கொஸ்டின். இப்போ பாருங்கள், சிம்பிளஸ்ட் அல்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளஸ்ட் அல்கின்னா இருக்கிறதுலே ஃபஸ்ட் அல்கின் எத்திலீன். அதை எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? இதை காம்பவுண்ட் A அப்படின்னு வச்சுக்கலாம். இதை வந்து HCl கூட போடும்போது காம்பவுண்ட் B கிடைக்குது. இந்த Bயை வந்து அமோனியா கூட போடும்போது காம்பவுண்ட் C இருக்குது. ஓகேவா? இப்போ HCl இது கூட போடலாம். HCl இதில் போடும்போது HCl எப்படி டிசோசியேட் ஆகும்னா H+Cl மைனஸ். இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்? ஒரு இடத்துல ஹைட்ரஜன், ஒரு இடத்துல Cl சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாண்ட் இங்கே போச்சு அப்படின்னா இங்கே C மைனஸ் ஆகும், இங்கே C +ஆகவும் இருக்கும். மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸும், ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸும் போய் சேரும். இது ரெண்டுமே சிமெட்ரிக்கல் அல்கினாக இருக்கனாக்கில் நம்ம எங்கேனாலும் H+Cl மைனஸும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல H+ இங்கிட்டோடி Cl மைனஸும் சேர்த்துக்கலாம். CH3 CH2 Cl. ஓகேவா? இந்த H+ இங்கே சேர்த்துருக்கு. அப்புறம் CH3 ஆயிரும். டபுள் பாண்டை தான் பிரேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் CH2 இந்த Cl. இது காம்பவுண்ட் B. ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட் Bயை வந்து அமோனியா கூட போடுறோம். CH3 CH2 Cl ப்ளஸ் NH3. இந்த அமோனியாவானது எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா இது H+NH2 மைனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H+ Cl வந்து HCl ரிமூவ் ஆகிரும். இந்த NH2 ஆனது இங்கே வந்துடும். அப்படியே என்ன ஆகும்? CH3 CH2 NH2. இது காம்பவுண்ட் C. ஓகேவா? அப்படியே காம்பவுண்ட் A அப்படிங்கிறது என்னது? CH2 டபுள் பாண்ட் CH2. காம்பவுண்ட் B அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 Cl. காம்பவுண்ட் C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 NH2. இது எத்தில் அமீன், இது எத்தில் குளோரைடு, இது எத்திலீன். சரிங்களா? ஈத்தீன், குளோரோ ஈத்தேன், அமினோ ஈத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஈத்தேன் அப்படிங்கிறது ஒரு பிரைமரி அமீன். ஏன் பிரைமரி அமீன் அப்படின்னா இங்கே NH2 இருக்குது.
இது பிரைமரி அமீன். பிரைமரி அமீன் எப்போவுமே கார்பனின் டெஸ்ட்டுக்கு என்ன செய்யும், இன்வால்வ் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படின்னா காமன் ஏ சிம்பிளஸ்ட் அல்கின் CH2 டபுள் பாண்ட் CH2. இதுக்கு HCl கூட சேரும்பொழுது இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி ஒரு இடத்துல H+, இன்னொரு இடத்துல Cl- சேரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியா போடும் பொழுது இந்த HCl ரிமூவ் ஆகி NH2 இங்கே வந்துடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன பாருங்கள். ஹைட்ரோகார்பன் C3H6A இதான் காம்பவுண்ட் A react with HBr to form compound B. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா compound B react with aqueous potassium hydroxide to give C. Molecular formula C3H6O. What are the A, B, C? Explain the reaction. ஓகேவா? அப்படின்னா ஒரு ஹைட்ரோகார்பன் சொல்லியிருக்காங்க, அது C3H6. இதில் HBr கூட சேரும் பொழுது காம்பவுண்ட் B கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் பிஏ வந்து அக்வஸ் KOH கூட போடும் பொழுது காம்பவுண்ட் C இருக்குது. ABC என்னன்னு பார்த்து ரியாக்ஷன் எழுதலாம். இப்போ C3H6 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3 கார்பன் இருக்கக்கூடியது. இது அல்கேனா அல்கீனா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டில் அல்கேன் எழுதி பார்க்கலாம். அல்கேன் எழுதுங்க. CH3 CH2 CH3. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே 3 5 8 இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 6 தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது அல்கேன் கிடையாது. அப்படின்னா அல்கேன் இல்லைன்னா அல்கீன் எழுதி பாருங்கள். CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஒரு சிங்கிள் பாண்ட் எடுத்து டபுள் பாண்ட் போடுறோம். இப்போ பாருங்கள் 1 2 3 3 கார்பன் இருக்குது. அதே இது எத்தனை இது 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா இதுதான் காம்பவுண்ட் ஏ. காம்பவுண்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு அல்கீன். அல்கீன் அப்படிங்கிறது ஹைட்ரோகார்பன் தான். இதை HBr கூட போடுறோம். HBr கூட போடும் பொழுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த HBr ஆனது H+Br பிரிஞ்சு இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணி அங்கே தான் வந்து சேரும். அது சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலனாலும் H+ போட்டுக்கலாம், இந்த இடத்துலனாலும் H+ போட்டுக்கலாம். இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீனாக இருக்கிறனாக்கில் இந்த இடத்துல நம்ம மார்கோனிகோஃப் ரூலை நம்ம யூஸ் பண்ணணும். மார்கோனிகோஃப் ரூல் படி ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கூட ஹைட்ரஜன் ஹேலைட் ரியாக்ட் பண்ணும் பொழுது அதோடைய நெகட்டிவ் பார்ட்டானது ஹைட்ரஜன் எண்ணிக்கை கம்மியாக இருக்கக்கூடிய கார்பனில் தான் போய் சேரணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்படின்னா HBr எப்படி பிரியும் அப்படின்னா H+Br- பிரியும். அப்படின்னா Br- அப்படிங்கிறது நெகட்டிவ் பார்ட். இந்த நெகட்டிவ் பார்ட்டானது எங்கே போய் ரியாக்ட் ஆகும் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் எந்த கார்பனில் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கம்மியாக இருக்கோ அங்கே போய் ரியாக்ட் ஆகும். அப்படின்னா இங்கே தான் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து Br வந்துடும், இங்கே வந்து H+ வந்துடும். அப்படின்னா என்ன வரும்? CH3 CHBr அப்புறம் டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆகிரும், இங்கே CH3. ஓகேவா? அப்படின்னா அந்த HBr வந்து அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கூட போடும்பொழுது இங்கே நம்ம மார்கோனிகோஃப் ரூலை யூஸ் பண்ணணும். மார்கோனிகோஃப் ரூல் படி என்ன அப்படின்னா ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் கூட HBr போடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட்டானது ஹைட்ரஜன் எண்ணிக்கை கம்மியாக இருக்கக்கூடிய கார்பனில் தான் போய் சேரும். அப்படின்னா இந்த இடத்துல தான் ஹைட்ரஜன் எண்ணிக்கை கம்மியாக இருக்கனாக்கில் இங்கே Br- போட்டிருக்கோம், இங்கே H+ போட்டிருக்கோம். இது 2 ப்ரோமோ ப்ரோப்பேன் 1 2 3 3 கார்பன்னா ப்ரோப்பேன், ரெண்டாவது இடத்துல ப்ரோமோ இருக்கனாக்கில் 2 ப்ரோமோ ப்ரோப்பேன். இது காம்பவுண்ட் பி. ஓகேவா? இந்த காம்பவுண்ட் பியை வந்து அக்வஸ் KOH கூட போடுறோம். காம்பவுண்ட் பி எழுதிக்கோங்க. CH3 CH3 Br இது கூட அக்வஸ் KOH போடலாம். KOH நம்ம யாருக்குமே சொல்லியிருக்கிறோம், அக்வஸ் KOH போட்டால் அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்படியே அந்த OH அப்படிங்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருக்கனாக்கில் இது வந்து Br இந்த இடத்துல வந்துடும், இந்த Br ஆனது இங்கே வந்துடும். அப்படின்னா KBr வெளியில் போய்ட்டு OH இங்கே வரும். அப்படின்னா இங்கே என்ன வரும்? CH3 Br இந்த இடத்துல OH போட்டுடலாம் ப்ளஸ் KBr வெளியில் போய். ஓகேவா? அப்படின்னா இங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கு. இது 2 ப்ரோப்பனால். ஓகேவா? இது காம்பவுண்ட் சி.
ஓகேவா? அப்படின்னா ஏபிசி என்ன எழுதிக்கலாமா? ஏ அப்படிங்கிறது சிம்பிளர் ஹைட்ரோ கார்பனான ப்ரோப்பீன் CH3 CH டபுள் பாண்ட் CH2. காம்பவுண்ட் பி அப்படிங்கிறது 2 ப்ரோமோ ப்ரோப்பேன் CH3 CH CH3 Br. காம்பவுண்ட் சி அப்படிங்கிறது CH3 CH CH3 OH. இது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லலாம், 2 ப்ரோப்பனால். ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டின். அப்புறம் 4th கொஸ்டின், இது லாஸ்ட் கொஸ்டின், இதை பார்த்துடலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 isomers A and B have the same molecular formula C2H4Cl2. Compound A react with aqueous KOH gives compound C. Molecular formula C2H4O. Compound B react with aqueous KOH gives compound D. Molecular formula C2H6O2. ஓகேவா? ஐடென்டிஃபை ஏபிசி அண்ட் டி. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஏபி ரெண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் C2H4Cl2. அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா அப்படின்னா ஐசோமர். அப்படின்னா இது ரெண்டும் ஒரு ஐசோமர். ஓகேவா? இப்போ இந்த ஏவை வந்து நினச்சது அப்படின்னா அக்வஸ் கேவை வச்சு கூட பார்த்தா காம்பவுண்ட் சி கிடைக்கும். 2 ஐசோமரில் ஏவை அக்வஸ் கேவை வச்சு கூட பார்த்தா காம்பவுண்ட் சி, பிஏ வந்து அக்வஸ் கேவை வச்சு கூட பார்த்தா காம்பவுண்ட் டி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏபி என்ன அப்படின்னு எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டில் ஏவை எழுதலாம். C2H4Cl2 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா 2 கார்பன் இருக்குது, 2 ஹாலைடு இருக்குது. அப்படின்னா 2 கார்பன் எழுதிக்கிடலாம். 1 2 2 கார்பன், 2 ஹாலைடு இருக்குது. அப்படின்னா 2 ஹாலைடு ஃபஸ்ட்டில் ஒரே கார்பனில் போடலாம். அப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த கார்பனுடைய வேலன்சி 4 1 2. இன்னும் எவ்வளோ தேவைப்படுதா? இன்னும் 2 தேவைப்படுது. இங்கே ஒரு பாண்ட் வந்துடும், அதுபோல் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். அப்படியே இந்த கார்பனுடைய வேலன்சி 4, இங்கே ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது. அப்படின்னா இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 3, இங்கே CH3. அப்படின்னா இதை வந்து காம்பவுண்ட் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். CH3 CH Cl Cl. ஓகேவா? இதுக்கு பேர் ஜெம் ஹேலைடு அப்படின்னு பேர். ஒரே கார்பனில் 2 ஹேலஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜெம் ஹேலைடு. இந்த ஸ்ட்ரக்சர் திருப்பாட்டு எழுத பாருங்கள். CH3 CH Cl Cl. ஓகேவா? இந்த ஜெம் ஹேலைடு தான் காம்பவுண்ட் ஏ. இன்னொரு ஐசோமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே கார்பனில் 2 Cl போட்டிருக்கோம். மொத்தமே 2 Cl தான். ஒன்று இந்த கார்பனில் போடலாம், அல்லது தனித்தனி கார்பனில் போடலாம். அப்படியே தனித்தனி கார்பனில் போட என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு Cl போட்டாச்சு, இங்கே ஒரு Cl போட்டாச்சு. கார்பன் வேலன்சி கார்பன் வேலன்சி வந்து 4ல் வந்து இங்கே 1 இருக்குது. இன்னும் 3னா தேவைப்படுதா? அப்படியே இங்கே ஒரு பாண்ட் வந்துடும். அப்படின்னா CH2, இங்கே ஒரு இது CH2. அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4. இதான் காம்பவுண்ட் பி. அப்படியே இது ரெண்டோடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் C2H4Cl2 தான். அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். அதனால் வந்து இதுக்கு வந்து ஐசோமர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ காம்பவுண்ட் ஏவை வந்து அக்வஸ் கேவை வச்சு கூட போட்டால் காம்பவுண்ட் சி கிடைக்குது. காம்பவுண்ட் பி அக்வஸ் கேவை வச்சு கூட போட்டால் காம்பவுண்ட் டி கிடைக்குது. அப்படின்னா இது அக்வஸ் கேவை வச்சு கூட போடலாமா? அங்கே 2 Cl இருக்கனாக்கில் 2 KOH போட்டுக்கலாம். அக்வஸ் KOH 2 KOH KOH. அக்வஸ் KOH போட்டால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், அங்கே சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கணும். நான் அதனால தான் முதலே அந்த கான்செப்டை சொன்னேன். நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நல்லா தெளிவாக மனசில் வச்சுக்கிடணும். இப்போ அக்வஸ் KOH இருக்கனாக்கில் இந்த KOCl வந்து KCl வெளில போயிடும், Cl இந்த இடத்துல OH வந்துடும். அப்படி தானே? அப்படின்னா என்ன வருது? CH3 CH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கார்பனில் 2 OH, 2 பல்கி குரூப் இருக்கும் பொழுது அந்த காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் இது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா CHO ஆல்டிகைடாக அசிட்டால்டிகைடாக கன்வெர்ட் ஆகிடும். CH3 CHO. ஓகேவா? 2 OH ஒரே இதில் இருக்கனாக்கில் இது லைட்டாக ஹிட் பண்ணாலுமே இந்த வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிரும். CH3 CHO கிடைக்கும். இது வந்து காம்பவுண்ட் சி.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 ஹேலைடு வந்து 2 கார்பனில் தனித்தனியாக இருக்குது. இதுக்கு பேர் விசினல் ஹேலைடு அப்படின்னு பேர். இதுலேயும் அக்வஸ் KOH போடுறோம். அப்படின்னா இங்கேயும் 2 Cl இருக்கனாக்கில் இங்கே ஒரு KOH போடலாம், இங்கே ஒரு KOH போடலாம். இது அக்வஸ் KOH. ஓகேவா? இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த KOCl சேர்ந்து KCl வெளியில் போயிடும், இந்த KOCl சேர்ந்து KCl வெளியில் போயிடும், இந்த OH இங்கே வந்துடும். ஓகேவா? நீங்கள் நல்லா நேர் எழுதிக்கணும். அப்படின்னா CH2OH, இங்கேயும் CH2OH. ஓகே, இதுக்கு பேர் எத்திலின் கிளைகால், ஈத்தேன் 1,2 டையால் அப்படின்னு இதோடைய ஐபாக் நேம் சொல்லலாம். இது காமன் டி. இப்போ இதில் பாருங்கள், காமன் டியோட மாலிகுலர் C2H6O2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் 2 ஒர்க் கரெக்டாக வந்துட்டா. அப்படின்னா காம்பவுண்ட் A B அப்படிங்கிற 2 ஐசோமர், அதோடைய மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்குது. அப்படின்னா அதில் ஒன்று ஜெம் ஹேலைட், இன்னொன்று விசினல் ஹேலைட். இது ரெண்டையுமே அக்வஸ் KOH கூட போடும் பொழுது இங்கே இந்த ரியாக்ஷன் தான் நடக்குது. ஓகேவா? இப்போ பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்பவுண்ட் ABCDன்னு என்னென்னு எழுதுங்க. காம்பவுண்ட் A அப்படிங்கிறது ஜெம் ஹேலைடு CH3CHCl. இதோடைய ஐபாக் நேம் சொன்னீங்கன்னா ஒரே கார்பனில் 2 குளோரைடு இருக்குது. அப்புறம் 1,1 டைக்ளோரோ ஈத்தேன். அப்புறம் காம்பவுண்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இன்னொரு ஐசோமர் CH2CH2Cl 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். காம்பவுண்ட் சி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து அசிட்டால்டிகைடு CH3CHO. காம்பவுண்ட் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்திலின் கிளைகால் CH2CH2OH. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த 4 கொஸ்டின். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், நல்லா தெளிவாக படிச்சிருங்க. இந்த புக் பேக் கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி நடத்தும் பொழுதே கவனிச்சா புக்குக்குள்ளே கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சிருக்கணும். புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டினை படிங்க, அப்போ தான் ஈஸியாக புரியும். ஓகேவா? தேங்க்யூ.